இன்று திரு அவையானது பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறை மகிழ்வுடன் கொண்டாடுகிறது. அன்பிற்கினியவர்களே, இயேசுவின் உயிர்ப்பின் மைய செய்தி நம்பிக்கை, அமைதி. இயேசு இறந்துவிட்டார், எல்லாம் இழந்துவிட்டோம் என்ற ஏமாற்றத்தோடு வாழ்ந்த சீடர்களுக்கு இயேசுவின் உயிர்ப்பு தந்தது நம்பிக்கை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தோமே, இப்பொழுது தனிமையில் தத்தளிக்கின்றோமே என்று வருந்திய சீடர்களுக்கு இயேசுவின் உயிர்ப்பு தந்தது நம்பிக்கை, அமைதி. இன்றும் நாமும் ஏதோ ஒருவித பயத்தோடும் நம்பிக்கை இழந்த அச்சத்தோடும் தினமும் போராடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் அஞ்சாதீர்கள், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற மகிழ்ச்சி தரும் செய்தியை இறைவன் நமக்கு தருகின்றார். நாம் இயேசு அச்சத்தை அகற்றி அமைதி தர வந்தவர். ஏமாற்றத்தை ஏணியாக மாற்றி எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி தர வந்தவர். அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளில் நம்முடன் நடந்திட துடிப்பவர். இயேசுவின் அமைதியை நம் வாழ்வில் அனுபவிக்க நம் போராட்டங்களை, நாம் பயந்து பரிதவிக்கும் நிகழ்வுகளை, நம் வாழ்வில் வரும் அச்சங்களை இயேசுவின் உடனிருப்பது அகற்றுகிறது. கிறிஸ்துவ வாழ்வு நம்பிக்கையில் தொடங்குகின்றது. கிறிஸ்து உயிர்த்தார் என்பதை வெறும் வார்த்தையில் அல்ல, வாழ்வின் வழி இறை அனுபவம் பெற வேண்டும். கிறிஸ்துவின் வார்த்தை நம் உள்ளத்தை தொட வேண்டும், வாழ்வினை தொட வேண்டும், நம்மை நம்பிக்கையில் பற்றி எறிய செய்ய வேண்டும். இதை குறித்த ஒரு நிகழ்வினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு அப்பா தினமும் ஸ்கூலுக்கு போகிற தன் மகனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, நான் இருக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாத என்று சொல்லி அனுப்பி வைப்பார். ஒரு நாள் திடீரென மிகப்பெரிய அளவில் நிலவு நடக்கும். வேகமாக பையனை தேடி பையனுடைய ஸ்கூலுக்கு போய் பார்க்குறாரு. மொத்த கட்டடமும் இடிஞ்சு போயிருக்கு. எல்லா குழந்தைகளோட பெற்றோரும் இடிஞ்சு போன கட்டடத்தில் என் குழந்தை பிழைத்திருக்க வாய்ப்பே இல்லை என சொல்லிக்கொண்டு கண்ணீரோடு தேடி கொண்டிருந்தாங்க. மாலை வேலையானதும் கண்ணீரோட பேரண்ட்ஸ் எல்லாம் வீடு திரும்பினாங்க. இந்த அப்பா மட்டும் நம்பிக்கையோட இடிந்த கட்டடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி பார்க்கிறாரு. குழந்தைகளின் கீச் குரல் கேட்கிறது. உடனே அப்பா தான் பையன் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஒவ்வொரு பையனையாக தூக்கி வெளியில் வீசுகிறான். 4 பையன் வந்ததும் கடைசியாக தன் மகன் வந்ததும் அப்பா கேட்குறாரு, ஏன் மகனே, அப்பா கூப்பிட்டே இருக்கிறேன், நீ ஏன் முதல்ல வரல? அதற்கு பையன், அப்பா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எனக்கு முத்தம் கொடுத்து, அப்பா நான் இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாதேன்னு சொல்லுவீங்க. அதையே நான் என் நண்பருக்கும் சொல்லி அவங்கள முதல்ல வெளியே அனுப்பிட்டு நான் வந்தேன். அப்பா தன் மகனை கட்டி முத்தமிட்டு அணைச்சி கொண்டாரு. இன்றும் உயிர்த்த இறைவன் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நம்மை திடப்படுத்தி நாமும் பிறர் வாழ, நம்பிக்கை ஊட்டுபவர்களாக வாழ பயணிப்போம். உயிர்த்த இயேசு நம்மை வழிநடத்துவாராக.